Now they see my name on every door. Yeah, they call me Jenny, Jenny. King of the whole concrete jungle. Made a fortune from a humble hustle. Call me Jenny, yeah. வணக்கம். என் பெயர் ஜெனிஃபர் ஜோஸ்வின். நான் தமிழ்நாட்டின் ஆன்மீக வலிமையும் பண்பாட்டு செழிப்பும் நிறைந்த திருவண்ணாமலையில் பிறந்தேன். வாழ்க்கையை பற்றி நான் சிறு வயதிலேயே புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் எங்கு தொடங்குகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கு சென்று முடிகிறீர்கள், சென்றடைகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். வளர்ந்த காலம் எளிதானதாக இல்லை. சவால்கள் விரைவாக வந்தன. பொறுப்புகள் என் குணநலன்களை வடிவமைத்தன. ஆனால் சூழ்நிலைகள் என்னை வரையறுக்க நான் அனுமதிக்கவில்லை. அவை என்னை மேம்படுத்த நான் பயன்படுத்தினேன். ஒவ்வொரு போராட்டமும் என் மனநிலையை வலுப்படுத்தியது. கனவுகள் பின்னணியை சார்ந்ததல்ல, அவை நம்பிக்கையை சார்ந்தவை. இது என் கதை மட்டுமல்ல, இது தைரியத்தின் கதை, இது வளர்ச்சியின் கதை, இன்னும் எழுதப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு கதை. இது ஆரம்பம் மட்டுமே. அருணாச்சல கரைதனிலே ஜெனி எங்கள் வாழ்வில் மலர்ந்தாளே. சின்னஞ்சிறு கனவுகளை சுமந்து நம்பிக்கை விதையாய் வளர்ந்தாளே. ஜெனி எங்கள் நம்பிக்கை நீயே, ஜெனி நீ உயர பிறந்தவளே. உன் உழைப்பில் உன் மதிப்பு உயரும், உன் கனவுகள் வானம் தொடும். ஜெனி எங்கள் நம்பிக்கை நீயே, ஜெனி நீ உயர பிறந்தவளே. எல்லாருக்கும் வணக்கம். ஜெனி தி ரைஸ். இந்த கதை என்னை பற்றியும், நான் யார், என்னுடைய பின்புலம் என்ன, குடும்ப பின்னணி என்ன, நான் சந்தித்த பாதைகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், இதை பற்றி உங்களுக்கு ஒரு திரைக்கதை வடிவத்தில் கொடுத்துருக்கேன். பார்த்தும் கேட்டும் உண்மையை உணருங்கள். நன்றி. ஜெனி தி ரைஸ். என்னோடய ஸ்டோரியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது அப்பா மகளுடைய உறவு, அதீத ஆழம், அன்பு, குடும்பத்தினுடைய பின்னணி, அதனுடைய பலம், அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய மதிப்புகள், இதை பற்றி தான் நம்ம இந்த மூவியில் தொடர்ந்து என்னோட நீங்கள் பயணிக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஜெனி தி ரைஸ். இதில் நம்ம ஜெனி பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் பிறந்து கொஞ்ச நாள் அங்கே வளர்ந்து இருந்து அதற்கு பிறகு அந்த இடத்தை விட்டு தஞ்சாவூருக்கு இடம்பெயர்றாங்க. அதனுடைய காட்சி அமைப்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. முதல் குழந்தையாக குடும்பத்தில் பிறந்து தஞ்சை பகுதிக்கு வந்து தஞ்சை மண்ணில் அவங்க படிக்கின்ற பாடசாலைக்கு அவங்க அம்மா முதல்ல அட்மிஷன் போட்டு அங்கே ஸ்கூலுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனி வந்து முதல்ல பயப்படுறாங்க அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம், இவங்க தமிழ் மீடியம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க காம்படிட் பண்ணி வெளியில் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நர்வஸ்னஸ்னோடைய உள்ளார நுழையிறாங்க. ஆனால் அதுக்கு ஊக்கம் அவங்க அம்மா தராங்க. ஜெனி தன்னோட 1.5 வயசுலேயே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் மேரி. அவங்களுடைய அன்புலையும் அரவணைப்புலையும் ஜெனி ரொம்ப கவனமாக கவனிக்கப்படுறான். ஒரு குவிஸ் காம்படிஷன் நடக்க போகுது ஸ்கூலில். அதில் சிஸ்டர் மேரி வகுப்பிலிருந்து ஜெனியை செலக்ட் பண்ணுறாங்க. 4 மாணவிகளிலிருந்து ஒரு மாணவியாக ஜெனியையும் செலக்ட் பண்ணி அந்த காம்படிஷனில் பங்கேற்க வைக்கிறாங்க. ஆனால் இது வகுப்பில் உள்ள மற்ற மாணவிகளுக்கு ஒரு பொறாமை எண்ணத்தை உருவாக்குது. இது ஜெனி எதிர்கொண்ட முதல் சவால் அவளுடைய வகுப்பில் அப்படின்னு சொல்லலாம்.